ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கே? வெல்கம் டு மதுரம் டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சத்சங்க பலனை பற்றி பார்க்க போகிறோம். சத்சங்க பலனை பற்றி ஒரு கதை இருக்குது. என்னன்னா, வசிஷ்டர் ஒரு யாகம் பண்ணுறார். யாகம் பண்ணி முடித்தோடனே நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணணும். கோதானம், பூதானம், சொர்ணதானம், இந்த மாதிரி நிறைய தான வகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுடுறார். முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறச்ச இங்கேருந்து விஸ்வாமித்திரர் வர்றார். அவர் வந்தது எதுக்குன்னா, யாகத்தில் பங்கெடுத்துட்டு அப்படியே தானம் வாங்கிட்டு போனான்னு வரார். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு வருத்தம் ஆயிடுறது, அடாடா நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு. அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், வருத்தப்படாதீங்கோ, என்னுடைய சத்சங்க பலன் ஒரு நாழிகை வச்சுருக்கேன். ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். அதில் அரை நாழிகை பலனை உங்களுக்கு தரேன், அதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். விஸ்வாமித்திரர் முகம் அப்படியே வாடுறது, என்னடா அது சத்சங்க பலனுங்கிறாரு, அது என்னன்னு தெரியலையே, என்ன பலனோ என்னமோன்னு யோசிக்கிறச்சு அதை புரிஞ்சுட்டு வசிஷ்டர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணுறேன். நீங்கள் போய் கொஞ்சம் சூரியனையும் ஆதிசேஷனையும் நான் வர சொன்னதாக வர சொல்லுங்கிறார். உடனே இவர் போய் சூரியன் கிட்ட போய் இந்த மாதிரி வசிஷ்டர் வர சொல்கிறார் அப்படிங்கிறார். அவர் எனக்கு வேலையை விட்டுட்டு என்னால் வர முடியாது, நான் வரலன்னு சொல்லுங்கிறார். அதே மாதிரி ஆதிசேஷனும் சொல்லிடுறார். உடனே விஸ்வாமித்திரர் அவ 2 பேரையும் கூப்பிட்டேன், வரமாட்டேங்கிறா அப்படிங்கிறார். அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், இப்போ வருவா பாருங்கன்ட்டு என்னோட சத்சங்க பலனை தரேன்னு சொல்லுங்கோ. வசிஷ்டர் சத்சங்க பலனை தரேன்னு சொன்னார்னு சொல்லி கூப்பிடுங்கோ, வருவார்னார். உடனே இவர் போய் சூரியன்கிட்ட சொல்றார், வசிஷ்டர் சத்சங்க பலனை தானம் பண்றாராம், உங்களை வர சொன்னார்னு சொன்ன அடுத்த நாள் அடிச்சு பிடிச்சுன்னு நான் வரேன்னு சூரியன் வந்துட்டாராம். அதே மாதிரி ஆதிசேஷனும் வந்துட்டார். உடனே ஓடி வந்துட்டார். இவர் குழம்பிட்டு, என்னடா இவ்வளோ அவசரமா வராளே அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சேர்ந்துட்டார். வந்த உடனே வசிஷ்டர் என்ன பண்றார், ஆதிசேஷனுக்கு சூரியனுக்கு கால் நாழி, ஏன்னா ஒரு நாழிகையில அரை நாழி விஸ்வாமித்திரருக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற அறையில கால் இவ 2 பேருக்கும் கொடுத்துடுறார். தானம் கொடுத்தோடனே அவ 2 பேரும் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா அவரை சுற்றி நமஸ்காரம் பண்ணி, அடடா இந்த சத்சங்க பலனை வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிட்டார். விஸ்வாமித்திரர் பார்க்குறாரு, சத்சங்க பலனுக்கு இவ்வளோ மகிமையா எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா வாங்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ உங்களுக்கெல்லாம் தோணும், என்ன சத்சங்க பலன்னா என்ன அப்படின்னு. அது என்னன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற இடங்கள், பூஜை, யாகம், ஹோமம், பஜனை, கதா காலட்சேபம், கும்பாபிஷேகம், அதே மாதிரி இந்த விளக்கு பூஜை எல்லாம் பண்றா இல்லையா, ராதா கல்யாண மகோத்சவம், இந்த மாதிரி நடக்கிற இடம், எல்லாருமா சேர்ந்து பண்ற பூஜைகள் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த விசேஷமான பலன் இருக்கு. அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம போய் அதெல்லாம் கலந்துக்கணும், குழந்தைகளோட போகணும். எல்லாரையும் அழிச்சுட்டு போய் கலந்துட்டோம்னா அதில் கிடைக்கிற பலன் நமக்கு கஷ்ட காலத்தில் அந்த பலன் நமக்கு உதவும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை. அதனால எங்கே என்ன நல்ல விஷயங்கள் நடந்தாலும் எல்லாரும் போய் சத்சங்க பலனை கொஞ்சம் வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாரும் போய் இனிமேல் நல்ல பூஜைகள் நடக்கிற இடத்துல எல்லாம் கலந்துக்கலாம் தானே. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.